ராமண்ணே அண்ணன் காலையில போனாருண்ணே. சரி என்ன சொன்னாரு? நான் அவரும் பேசிக்கிட்டு இருந்தான். நான் வந்துட்டேன். என்ன நீ இப்ப பேசிக்கிற? சரி மலையில போய் நம்ம ஆடை போய் பச்சிக்க முட்டு. சரி போனேன். அவரு என்ன வந்துட்டாரு? வேண்டாம் அண்ணன் இருக்கல தம்பி நீ போகணுமா? அண்ணன் போய் பாத்துக்கிறான்னு சொல்லிட்டு சரி கடை பக்கம் போயிட்டு குட்டியை போய் பத்திக்கார போறோம்னு சொல்லிட்டு போனவரு. சரி மதியானம் ஆகி போச்சு. ஆளையும் காண ஒண்ணுங்க. நானு எங்கிட்ட தெக்க போய் பார்த்தேன். நானே ஊருக்குள்ளெல்லாம் சுத்தி பாட்டு இந்த காலை வச்சு எம்புடு மேடு வளத்துல ஏறுறது. அப்ப இந்த ஊருக்குள்ள கூட எல்லா பக்கமும் ராவி இருக்கா? அதெல்லாம் பாட்டுனே. எப்ப எங்கிட்ட இந்த மலை போனானே எங்கிட்ட அங்கிட்டு கிட்ட இந்த விழுந்தோன தயிர் பாண்டி அதானே எங்க போனாரா அதுக்கு தெரியல. காலையில இருந்து நானு தான் தவிச்சு போய் சரி ஒண்ணுமில்ல எனக்கு வட்ட கண்ணு பண்ணுங்க. அண்ணன் நான் பாக்கலண்டா. சரி 5 நிமிஷம் பாக்கலண்டா. தயிர் பாண்டியா மோர் பாண்டியா என்ன 2 பேரும் அண்ணன் தம்பி 2 பேர் பேர் மறந்துவோனே. ஆமா என் பேர் தயிர் பாண்டி, அண்ணன் பேர் மோர் பாண்டினே. சரி அப்ப மோர் பாண்டி தான் காணுமா? ஆமா அவரத்தான் காணும். அப்ப என்ன அங்கிட்டலாம் போற ஐட்டம் நம்ம வந்து அவர் வந்து இந்த மோர் இப்படி ஓடும் பாரு. ஆமா அந்த மாதிரி கால் வச்சு உடச்சு ஓடி போறாரு. எங்கிட்டாச்சும் ஓடி போறாரு. நம்ம அந்த தயிரை கடைஞ்சா வெண்ணெய் தரலும் பாரு. ஆமா அந்த மாதிரி கட்டியா இருக்குமா? சுத்திக்கே நம்மளும் அப்படியே ஆன சுத்திக்கே. நீ சொல்றீங்க கேளு. அண்ணன் தம்பி வர ஒருத்தன் தெக்கு பாண்டி வட பாண்டின்னு வைங்க. என்ன இந்த பாண்டி சின்ன பாண்டி பெரிய பாண்டியோட வச்சுக்கிருவா? ஆமா உங்க பேரு மண்டமுல கொலைப்பு போதப்பா. உனே வந்து மோர் பாண்டின்ற அவன் பேர் தயிர் பாண்டி மாத்தி மாத்தி சொல்லி போறேன். இருக்கு மோரும் தயிர ஒரு பால் இருந்தான வருது. நீ எப்படி கூப்பிடுன? சரிப்பா நீ சத்தம் போட்டு நான் காது எனக்கு கேட்டுக்கிறோம்ல. அப்படியா? சரி அந்த பக்கம் பூச்செடிக்குள்ளயும் காணா. ஆமா இந்த மலையெல்லாம் கரெல்லாம் ராவிட்டு வேற வரப்பு வாய்க்காலும் இல்ல கிணறு கட்டையெல்லாம் 4 பேரை வச்சு ராவி தவிச்சு போனேன். ஒண்ணு ஆளையே கண்டுபிடிக்க முடியல. அப்ப இந்த உழுது காட்டுக்குள்ள எங்கிட்டு இருக்கான ஒரு வார்வை பாப்பமா சுத்தி பாப்பமா அந்த பக்கத்துல. நானும் இப்படி எட்டி பாக்குறேன். அதுக்கு மேல கால் எட்டல. நானும் தவிச்சு போய் வந்துட்டேன். சரி நல்ல வேலையா நீ வந்துட்டியா? சரி வானே ஒரு வாரம் அண்ணா இந்த அங்கனுக்குள்ள ஆறா கிடக்க மாதிரி தெரியாத பங்க பாரு. ஆமாண்ணே அண்ணனே படுத்து கிடக்காரு. என்ன பையன் தண்ணி அதான் கப்புல ஒரு இதுல தூக்காது பொறுவை அது வீணா எங்கிட்ட தண்ணியா போட்டு படுக்கணுமா? என்னமா அண்ணன் கால ரத்தம் வருதானே? என்ன பாம்பு செத்து போமாப்பா. நீ எதுக்கு இந்த பதத்தை பண்ற? அண்ணனுக்கு ஒண்ணுடா தம்பி சும்மா விட்டுருவேன். ஒண்ணும் செய்யாது. ஒண்ணும் செய்யாது. எங்கடா உனக்கு காலையில இருந்து உட்காந்து அழுக்கு இருக்கா? ரத்தம் இருக்கு. மோர் பாண்டி தயிர் பாண்டிய மோர் பாண்டி தயிர் பாண்டிய அண்ணன் தம்பி பாச விட்டு பிரியாதவங்க. ஆமாப்பா இல்லனே கால ரத்தம் வந்து இருக்கு. ஆஸ்பத்திரி தூக்குவோம். ஒண்ணும் செய்யாதுப்பா. பாம்பு என்னை கடிச்சாப்பா. கோயில் இருக்கா? நீ அப்படியா? என்னடா கால ரத்தம் வருது? ஒண்ணும் இல்லப்பா. கொசு கடிச்சது. என்னடா குடியானே என்னடா இது கொசு கடிச்சதுப்பா. இது ஒண்ணும் செய்யாதுப்பா. நம்ம அண்ணன் தம்பி பாசத்தா ஆமாப்பா. சரி உங்கள மாதிரி ஊருக்குள்ள அண்ணன் தம்பி பாசமானவ யாரும் இல்ல. மத்தவங்க கூட அண்ணன் தம்பியில சண்டை பிடிச்சி ஒண்ணு வேட்டுன்னு ஒன்றியா. உங்கள மாதிரி தயிர் பாண்டி மோர் பாண்டி மாதிரி பிரிவு இல்லாத யாருமே இல்ல. அப்படியா? அண்ணனுக்கு ஒண்ணுடா விடுவடா. என்ன இருந்தாலும் மோரு அப்புறம் தானே கடையை தானே தயிர் ஆயுது. ஆமா அந்த மாதிரி தானே கண்ணனுக்கு எடுத்தானே நாங்க எதா இருந்தாலும். ஊருக்குள்ள எத்தனை பேரை பாத்திருக்கேன். ஆனா உங்கள மாதிரி ஒரு ஒற்றுமையா இந்த வரைக்கும் நான் பார்த்ததில்லப்பா. எப்பா நான் இன்னும் நல்ல ஓட்டம் ஓடுவேனப்பா. அப்படியா? நல்லா பாருங்க. இல்லப்பா ஆஸ்பத்திரி கூட்டு போய் நல்லா தான் இருக்கான். நீ தயிர் பண்ணி கொஞ்சம் நல்லா தான் இருக்கான். ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிண்ணே இப்படியே போய் நல்ல நல்லெண்ணெய இங்க இருப்பா. நல்லெண்ணெய் நல்லா காய வச்சு பரண்டிய போட்டு வதக்கி அவர் கோயில படுத்தினால இல்ல கொசுக்கடியா பாம்புடியான்னு தெரியாம இருப்ப. நல்லா பாருங்க கால தடையே இல்லப்பா. இங்க இருப்பா. நீ காதை தொட்டு பாக்குறேன் சுடுது. இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தம்பி. நல்லா இருக்கான். நானே ஒரு 2 ஊசியை போட்டு
ஏப்பா தம்பிட்டு சொன்னா நான் கூட குட்டி பாரு. இல்லப்பா நீங்க ஆ. உங்கள மாதிரி ஒரு ஒத்துமையானவன் நான் இன்ன வரைக்கும் பார்த்ததில்ல. ஆனா இப்படி ஒரு பிரிவினை இல்லாம இருக்கீங்க. ஏப்பா நாங்க எப்பயும் அப்படித்தானப்பா இருப்போம். நீங்க ஒரு எடுத்துக்காட்டு தானப்பா. உங்க அண்ணன் பாசத்தை பத்தி தெரியாதா அண்ணன் நான் போட முட்டா அவர் என்னைய விட மாட்டாரு விட மாட்டோம்ல. அவரு விட முட்டா நான் விட மாட்டேன் சரி ரெட்ட பிள்ளைய கையும் காலும் கோர்த்துக்கிட்டு அப்படியா அதே மாதிரி பொய்க்கதானே இருப்பேன் ஏப்பா என்னப்பா? இன்னைக்கெல்லாம் 5 வயசுல அண்ணன் தம்பி 10 வயசுல பங்காளி மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சு உருண்டு எடுத்து போறானப்பா. என்னமோ தெரியல நாங்க எப்பயும் ஒரே பிறவிப்பா. என்ன அதனாலதான் என்னமோ தெரியல ஆண்டவன் படைச்சதெல்லாம் படிச்ச ஒன்னா படைச்சிட்டு எங்க 2 பேத்துக்கு ஒரே மாதிரி கொடுத்துட்டேன் எப்படி அதனால கொடுத்துருக்காரு ஒரே மாதிரி ஒத்துமையா இருக்கா ஆமாப்பா. இல்லப்பா இப்படி ஒரு ஒத்துமையை நான் இன்ன வரைக்கும் பார்த்ததில்ல. சரிண்ணே பாசத்துக்கு நீ என்னைய ஏதுமில்ல. அதனால இனிமேல தண்ணி தால குடிக்காத. அவன் தம்பி மோர்பான்னு சொன்ன மாதிரி கோளாறு சொல்லி சரிப்பா அவன் பேச்சு கேள்ப்பா. குடிக்க இன்ன வரைக்கும் காலையில இருந்து பொடிச்சா தரிக்கு அண்ணன் தண்ணியோட குடிக்காம ஒரு கட்டிங் மட்டும் கொடுத்துருப்பேன். அந்த ஜோலியில நாங்க பண்ண மாட்டோம் என்ன சாப்பாடு வாங்கிட்டு அண்ணன் தம்பி மட்டும் ஒத்துமையா இருக்கான் ஊரே பார்த்து ஆச்சரியப்படுது இந்த பாட்டில் ஒண்ண மட்டும் குடிக்கிறத விடுங்க நான் குடிக்க மாட்டேன் நீ குடிக்கிற அதை ஒண்ணி விட்டுட்டேன்டா இன்னும் கொஞ்சம் பேரு நல்லா இருக்கும் அந்த கொஞ்சம் டானிக்க குடிச்சா கொஞ்சம் தெம்பா இருக்கு இப்ப. இல்லப்பா வேணா அதுக்குதான் சொல்றது. உடல் வந்து செத்து போயிருவ. அதனால கொஞ்சம் விட்டுட்டு தம்பி பாசத்துக்காக வேண்டியாச்சு நீங்க கொஞ்சம் பாருங்க. வெட்டியா நீ இப்பயே பூரா சாராயத்தை குடிச்சு குடிச்சு உடம்ப பாரு சாப்பிடாம சாராயமா குடிச்சா வெட்டியா செத்து போயிருவ அது கொஞ்சம் சாராயத்தை விட்டுட்டு சாப்பிட அண்ணனை பத்தி அப்படி சொல்லிக்கிறேன் அண்ணன் குடிக்கலாம் சும்மா அவர் வந்து தம்பிகிட்ட வந்து குடிச்ச மாதிரி அப்படித்தான் இப்ப பேசுவாரு நாங்களும் இப்படித்தான் என்ன செய்வோம் உங்களை மாதிரி 4 பேர் வந்தோன்னே நாங்களும் இவர் குடிச்ச மாதிரி நடிப்பாரு நானும் இப்படித்தான் பேசி எங்களுக்குள்ள எப்பா அன்னிமேல உன் தம்பி வச்சிரு மாதிரி நீயும் கேளு தண்ணி தானே பேசாத. சரிப்பா நல்ல வேலை இருக்கான் உன் தம்பி பாசத்துக்கு வேண்டியாச்சு நீ கொஞ்ச நாளைக்கு நல்ல மனுஷனா இருப்பா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இனிமேல வேண்டாம் ஏதே பாவம் அண்ணன் சங்கட போறாருல கொஞ்ச நாளைக்கு ஆமா பாவமாப்பா அண்ணன் தம்பி பாசம் கொஞ்ச நாளைக்கு பாரு ஒரு கை தாங்களா புடிச்சு போய் சரி வீட்டுல போய் விட்டுறீங்களா நான் வீட்டுல பொறுமையா கூட்டு போய் நான் சொன்ன மாதிரி கேட்கணும் நல்லெண்ணெய் நல்லா சூடேத்தி மிரண்டையை போட்டு வதக்கி அந்த அந்த வயிற்று நல்லெண்ணெய் எங்கனே கிடைக்கும் நல்லெண்ணெய் நம்ம கடை இருக்குல்ல அந்த வனராசா கடை வனராசா கடை இருக்குல்லப்பா அந்த ராமன் கடை வனராசா ராமன் அந்த கடையில சுத்தமான நல்லெண்ணெய் வச்சிருக்காரு ஆட்டி வச்சிருக்காரு ஆமா செக்குல ஆட்டினே ஒரு 1/4 லிட்டருக்கு அப்படியே ஊத்தி 10 பேருன்னு பிடிங்க அப்படியே வந்து கிண்டி அப்படியே தாச்சி விட விடியா காலம் சுடக்கிறது மாதிரி நல்லா வந்துருவாப்ல. சரி பாத்து கோளார போட்டு போங்க நான் போய் அந்த ஆடை போய் பத்தி விட்டு வந்துடுறேன் பாத்து சுகானமா போனேன் இங்க வர்றான் சரி ஒரு பாயிண்ட் சரிப்பா. அது உன் தம்பி எப்படி கஷ்டப்பட்டு பார்த்து கோளாறு இருந்துக்கா அழுது பாவா அழுது புலம்புறாரு பாவா உனக்கு ஒண்ணுண்டா பாவா ரொம்ப அழுகுறாரு அதனால நீ என்ன செய்யறது தெரியுமா உன் தம்பிக்காக நீ கோளாறு சரிப்பா. இப்படி ஒரு பாசத்தை நான் ஒரு நாள்லயும் பார்த்தது இல்ல. அண்ணன் தம்பிக்கு ஒரு சரித்திரமா இருக்குங்க. அந்த காலத்துல சிவாஜி படத்துல பாச மலர்ல அண்ணனுக்கு தங்கச்சிக்கு ஒரு பாசமா இருந்த மாதிரி ஒட்டுவாப்பா. நீங்க தயிர் பாண்டி மோர் பாண்டிய ஒரு பேர் எடுத்து இந்த ஊர்ல வாழ்ந்து காட்டணும் சரிதானா? சரிப்பா. சரி வா போவா வீட்டுக்கு போய் கொஞ்சம் தம்பிட்டு சொல்லு குடிக்க மாட்டாருன்னு சொல்லு. ஆமா சரி சொல்லிடுறேன் இனிமேல் குடிக்க கூடாது சொல்லிடுறேன் சரி வாங்க சொல்லிடுறேன்